இந்த வீடியோவில் ஒரு டெசிமல் வேல்யூவை எப்படி முழு எண்ணாக மாற்றுறது, அதாவது ஒரு ஃப்ளோட்டாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது. சரி, இந்த ரவுண்டிங் ஃபார்முலாவை பற்றி பார்க்க போகிறோம். ரவுண்டிங் ஃபங்க்ஷன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் டெசிமல் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் ஃபார்முலா ஆட் பண்ணி இதை முழு எண்ணாக மாற்ற போகிறேன். சரி, அதுக்காக நான் ஈக்குவல்ட் போட்டுட்டு கேப்ஸில் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் ரவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த செல்லில் இருக்கிற இந்த வேல்யூவை நான் முழு எண்ணாக மாற்ற போகிறேன். அதனால் கமா முழு எண்ணாக மாற்றணுன்னா நான் இங்கே டிஜிட் எத்தனை டிஜிட்டு மாற்றணும்னு கேட்குது. புள்ளிக்கு அப்புறம், அதாவது இந்த புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால் 0 கொடுக்குறேன். புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் கூட வராது, முழு எண்ணாக கொடுக்கும் எனக்கு. கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த 12ஓட அடுத்த வேல்யூவுக்கு போயிடுச்சு. ஒருவேளை இதை நான் இங்கே 3ன்னு மாத்திரன்னு வைங்க, 12 ஆகிடுச்சு. பாருங்கள், அதாவது 12.5க்கு கீழே இருக்கிற வேல்யூவை 12க்கும் 12.5க்கு மேலே இருக்கிற வேல்யூவை 13க்கும் மாற்றுது. இப்போ மீண்டும் 8 போட்டுக்கலாம். பாருங்கள், 12.5க்கு கீழே இருக்கிற வேல்யூவை 12க்கும் 12.5க்கு மேலே இருக்கிற வேல்யூவை 13க்கும் மாற்றிடுச்சு. இதில் இன்னும் எனக்கு இந்த புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் முழு எண்ணாக மாற்றினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். அதனால் புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட்ன்றதுனால 1ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஆன்சர் 12.9ன்னு கிடைக்கும். பாருங்கள், என்டர். பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற இந்த டிஜிட்டை முழு எண்ணாக மாற்றிடுச்சு. அது 12.9ன்னு கொடுத்துருக்கு. சரி, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட், இந்த 2 டிஜிட்டை பார்த்து இதை முழு எண்ணாக மாற்றுன்னு சொல்ல போகிறேன். இப்போ 2 டிஜிட்னு சொல்லும் போது 875ன்னு இருக்குது. இப்போ எனக்கு 88.88ன்னு கிடைக்க போகுது. பார்க்கலாம். நான் 2 டிஜிட்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ எனக்கு 12.88 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரி, அடுத்ததாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரவுண்ட் அப். அதாவது இதை பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்டு ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா புள்ளிக்கு அப்புறம் 0.5க்கு மேலே இருந்தால் அடுத்த நம்பருக்கு போகும், 0.5க்கு கீழே இருந்தால் அதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு தானே போகும். ஆனால் இந்த ரவுண்ட் அப் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ரவுண்ட் அப் ஃபங்க்ஷனை பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் அப் ஃபங்க்ஷனில் பாயிண்ட்டு, அதாவது இந்த டெசிமல் வேல்யூவுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் அடுத்த வேல்யூவுக்கு போயிடும். இங்கே புள்ளி 1 இருந்தால் கூட அடுத்த வேல்யூவுக்கு அது ரவுண்ட் பண்ணி கொடுத்துரும் இந்த ரவுண்ட் அப் ஃபங்க்ஷனில். சரி, பார்க்கலாம். இப்போ இந்த வேல்யூ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கேயும் எத்தனை டிஜிட் அப்படின்னு கேட்குது. இங்கேயும் நான் 0 டிஜிட்டுன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், 12.1 இருந்தால் கூட இது அடுத்த வேல்யூக்கு போயிடுச்சு. இதான் ரவுண்ட் அப் ஃபங்க்ஷன். அடுத்த வேல்யூக்கு மட்டுமே சுழிக்கும், இதுக்கு கீழே குறைக்காது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரவுண்டு டவுன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ரவுண்டு டவுன் ஃபங்க்ஷன் மூலிமா இந்த இருக்கிற வேல்யூவோட கீழ் வேலைக்கு சுரிக்கிறதுக்கு ரவுண்டு டவுன் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் இப்போ இருக்கிற வேல்யூவோட கீழ் வேல்யூவுக்கு நம்ம சுழிக்க முடியும். ரவுண்டு டவுன் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இந்த வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கமா போட்டுட்டு இப்போது கீழ் வேல்யூவை சுழிக்கணுன்னா இப்போ எத்தனை டிஜிட் நம்ம குறைக்க வேண்டியது இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த கடைசி 2 டிஜிட்டை குறைச்சோம்னாக்கா நம்ம கீழ் வேல்யூவுக்கு போயிடலாம், ரவுண்ட் பண்ணிடலாம். சரி, அதனால் -2 அப்படின்னு கொடுத்து இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், 1160 1100 மாறிடுச்சு. கடைசியில் இருக்கிற இந்த 2 டிஜிட்டை நம்ம கழித்த உடனே இது 1100 மாறிடுச்சு. சரி, அடுத்ததாக ரவுண்ட் அப்படின்னு மல்டிப்புள் ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மல்டிப்புள் ரவுண்ட் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். அதாவது கடைசியில் இருக்கிற இந்த டெசிமல் வேல்யூவை மட்டும் மல்டிபிள் பண்ணுறது தான் இந்த மல்டிப்புள் ரவுண்டு ஃபங்க்ஷன். பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி 0.5% இன்க்ரிமெண்ட் கொடுத்தா இது அடுத்த வேல்யூ என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுக்குறேன். பாருங்கள்,
0.5க்கு நியரஸ்டானது 11.5 அப்படின்னு காமிச்சிருக்கு. சரி, அடுத்ததா இதை முழு எண்ணாக கூட நம்ம மல்டிபிள் பண்ண முடியும். 6 முழு எண்ணாக மல்டிபிள் பண்ணுறதுக்கு 6ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். பாருங்கள், இப்போது இது 6 கூட மல்டிபிள் ஆகி அடுத்த வேல்யூவை காட்டுது. இதான் எம் ரவுண்ட் ஃபங்க்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.